Hi, good morning. Good morning, viewers. நான் உங்கள் ஜனம். என்னோடது காலை டிஃபன் என்ன தெரியுங்களா? உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு, வெந்தய பொடி, கருவேப்பிலை பொடி, இதுக்கு நல்லெண்ணெய், ஓகேங்களா? வெந்நீர், சாதா வாட்ரு. இப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன் பாருங்க. இது என்னன்னு தோணிங்க? கடவுளுக்கு நன்றி. இட்லி வந்து தோசை மாவு, இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, தினமும் நம்ம அரைக்கிறோம் பாருங்க. அந்த மாவில் சாதா இட்லி வேணுங்கிறவளுக்கு சாதா இட்லி செஞ்சுட்டாங்க. ராகி மாவு இட்லி நல்லா இதில் ஒரு கரண்டி ஃபுல்லாக ராகி மாவு, 2 கரண்டி ஃபுல்லாக இட்லி மாவு போட்டு தினமும் தேவையான மாவு எடுத்து தனித்தனியாக நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour 1 hour. இல்லை மாவு அரைச்ச உடனே ராகி மாவு 1/4 கிலோ போட்டு 1/2 கிலோ இட்லி அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு டப்பாவில் வச்சுக்கணும். இதில் தோசையும் ஊற்றலாம், இட்லியும் ஊற்றலாம். ராகி மாவு இட்லி பாருங்க. கூட நான் சின்ன சின்ன தண்டு கீரை போட்டிருக்கேன். இது பாருங்க. இந்த தண்டு என்ன தெரியுமா? கீரை வாங்கிட்டு கீரையை ஆஞ்சிட்டு தண்டெல்லாம் தூக்கி போடுறீங்கல்ல, அப்படி அந்த குட்டி தண்டை கூட தூக்கி போடக்கூடாது. டாக்டர் தலைப்பாட அடிச்சுக்கிறாங்க, நார் சத்து சாப்பிடுங்க. அப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி தண்டெல்லாம் போட்டு அந்த கீரை ஆஞ்ச பிறகு தண்டை கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் எப்போ காரக்குழம்பு செய்கிறீங்களோ அப்போ அந்த தண்டையும் போட்டு செஞ்சிங்கன்னா குடலுக்கு நார் சத்து. நான் நிறைய டிப்ஸு போடுறேன், ஹெல்த்துக்கு டிப்ஸு. எல்லோரும் டான்ஸ் ஆடுங்கிறதுனால ஏதோ ஒன்று பண்ணுறேன். அது போடுறதுனால இந்த டிப்ஸு வீடியோ போட முடியல, ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. நம்ம இங்கே நிறையா போடுறது, ஓகேங்களா? வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வெறும் டிப்ஸு நிறைய கொடுக்குறேன், உடம்பு ஹெல்த்து எவ்வளோ டிப்ஸு நிறையா கொடுக்குறேன். ஓகே, பாய்.